ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னு கொஞ்சம் நாய்ஸியாக இருந்தால் மன்னிச்சிருங்க, கொஞ்சம் வெளியே இருக்கிறேன். ஸோ என்ன அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நமக்கே நல்லா தெரியும், 12th வந்து மார்ச் 1 எக்ஸாமு, பப்ளிக் எக்ஸாம். நமக்கு வந்து செய்முறை தேர்வு, அதாவது ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வரப்போகுது. 12 17 முடி கன்ஃபார்மாக வரப்போகுது. 12 to 17 ஒரு டேட்டு கொடுத்துட்டாங்க, அறிவிச்சிட்டாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ப்ராக்டிக்கல் எக்ஸாம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போ லாஸ்ட் ஒர்க்கிங் டே, அதாவது ஸ்கூல் எப்போ லீவ் விட்ருவாங்க அப்படின்னா உங்களுக்கு February 11 விட்ருவாங்க. ஸோ February 10 எல்லாமே விட்ருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அட்டனன்ஸ் க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னா ஸ்கூல் இஷ்டம் தான், எல்லாமே ஸ்கூல் வர வேணான்னு சொல்லிடுவாங்க. சரிங்களா? ஸோ மேபி வந்து நீங்கள் பெர்மிஷன் கேட்டு போகிற மாதிரி இருக்கும். சில வீக் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வரணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் அவங்கவுங்க க்ரைட்டீரியாஸ், ஸ்கூலோட க்ரைட்டீரியாஸ், அது என்னன்னு சொல்ல முடியாது. பட் 12 to 17 டேட் வந்திருக்குது. ஸோ இதில் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர்கள் தலைமையில் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்போ சப்மிட் பண்ண சொல்லுங்கள், 19 ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இந்த மார்க்லாம், உங்கள் மார்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்லோடிங் பண்ணணும் இல்லையா, அதெல்லாம் வந்து அந்த 30 மார்க்ஸ் இன்டர்னலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த 10 மார்க் இன்டர்னலும் அப்லோட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? இதெல்லாம் வந்து 19 அந்தந்த மாவட்டங்களுக்கு CEO தலைமையில் வந்து இதெல்லாம் நடக்கும். ஸோ இதெல்லாம் அந்தந்த ஸ்கூல்ஸ்லேயே வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. பட் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன நியூஸ் அப்படின்னா 12 to 17. ஸோ உங்களுக்கு எப்போ அட்டனன்ஸ் க்ளோஸ் ஆகும் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ. அப்போ February 10 முடி போகிற மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 17 முடி வீட்டில் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ஸோ 11th ஸ்டாண்டர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 19 to 24 ப்ராக்டிக்கலு. அப்போ உங்களுக்கு 17 முடி ஸ்கூல் இருக்கும். ஸோ மேபி 11th கூட February 10 விட்டுறலாம், அந்த ரிவிஷன் 2 முடிஞ்சதுக்கப்புறம். அதுக்கப்புறம் 26 தான் அவங்களுக்கு வந்து அப்லோட் பண்ண சொல்லிக்கிறாங்க. ஸோ எனிவே எல்லாமே நியூஸ் கிடச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு March 1 எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ. கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் அட்டனன்ஸ் எப்போ க்ளோஸ் ஆகும்னு கேட்டீங்க. ஸ்கூலுக்கு அது முடி போய் தான் ஆகணும். அண்ட் தேர்வுகள் இந்த டேட்டுக்குள்ளே நடத்தி முடிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்டு 12th சரி 11th சரி அந்தந்த டேட்டில் வந்து முடிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்கும் ஒரு மாதிரி வரும். 12 வரும், 13 வரும், 14 வரும், எப்படி வேணாலும் வரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த 5 நாளுக்குள்ளே நடத்தி முடிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? 3 நாளில் 3 தொடர்ச்சியாக வரும். இல்லைனா வந்து ஒரு ப்ராக்டிக்கலுக்கு ஒரு லீவ் விடலாம், ஒரு நாள் கேப் விடலாம். அந்த மாதிரி எப்படி வேணாலும் விடலாம். 12 ஆரம்பித்தா 12, 13, 14 முடியலாம். இல்லை 17 முடிகிற ஸ்கூல்ஸும் இருக்குது. ஃபஸ்ட் ஸ்லாட்டு, செகண்ட் ஸ்லாட்டு அதெல்லாம் பிரிப்பாங்க. சரிங்களா? சரி, அது எனிவே உங்களுக்கு டைம் டேபிள்லாம் வந்து முன்னாடியே ஸ்கூல்ஸில் உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ தேங்க்யூ. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஸோ பப்ளிக் எக்ஸாமுக்கு உங்களுக்கு படிக்கிறதுக்கு லாஸ்ட் 13 நாள் தான் டைம் இருக்கும். February 10 வந்து க்ளோஸ் ஆகிடும் அட்டனன்ஸ். தேங்க்யூ.